காஞ்சிபுரத்தில் 2 நாளைக்கு முந்தி உதயநிதி ஸ்டாலின் மதுராந்தகத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுறார். அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் தாய்மார்கள்லாம் அவரிடத்துல கேட்டாங்க, ஐயா நான் 5 ஆண்டு காலமா தேர்தல் அறிக்கை விட்டீங்க. 5 ஆண்டுக்கு முன்பு 2016 திமுக ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையெல்லாம் மூடுன்னு சொன்னீங்க, இன்னும் மூடலின்னு கேட்டார். அப்ப உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, அப்ப எங்க தாத்தா இருந்தாரு, நீங்கெல்லாம் ஓட்டு போடல, அதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வரல, அதனால மதுக்கடையை மூடலின்னு கேட்டது மட்டும் இல்லைங்க, அவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பெரும்பாலும் திமுக காரர். திமுக ஆதரிக்கிறீங்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா திமுகவுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. யாரை பார்த்து? அந்த திமுக கட்சிக்காரனே பார்த்து கேட்கிறார். திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் மதுராந்தகத்தில் கூட்டத்தில் பேசும்போது அவருக்கு முன்னறிக்கின்ற திமுக காரனே அவர் நம்பல. ஏன்னா அவெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான்னு இவரே முடிவு பண்ணிட்டார். நன்றி வணக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஏன்னா நமக்கு ஓட்டு கேட்கிறார்ல அவரு. அதோட எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியாவை காக்க ஸ்டாலின் கேட்கிறார். ஏப்பா 2021 ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்து 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடை குட்டிச்சவராக்கிட்ட மக்கள் கொதிச்சு போய் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீ இந்தியாவை காக்க மக்கள் அழைக்கிறார், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். எல்லா விளம்பரத்திலையும் இத கிராமத்தில் சொல்லுவாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுந்தம் போன கதையா இருக்கு. வைகுந்தம் போன கதையா இருக்கு. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுந்தம் போன கதையா ஸ்டாலின் கதை இருக்குது. இங்கேயே நீ தமிழ்நாட்டை காக்க முடியல, இனி போய் இந்தியாவை காக்கிறாராம். 2016 இதே போலதான் ராகுல் காந்தி அமர வச்சுக்கிட்டு, சோனியா அமர வச்சுக்கிட்டு அப்போ சென்னையில் பேசினார். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தினார். ராசியான மனிதர் ஸ்டாலின். ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது. இவர் 2016 அவர் பிரதமர் சொன்ன உடனே எதிர்கட்சி அந்தஸ்து போயிடுது. இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிறார். 26 பேர் ஒன்னா சேர்ந்து அமைச்சாங்க. அதுக்கு நிதிஷ்குமார் தான் முன்னிருந்தார். இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரோ அப்பவே நிதிஷ்குமார் புடிங்கிட்டு போயிட்டார். முரண்பட்ட கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? முடியாது. அது மட்டும் இல்ல, கெஜ்ரிவால் ஒரு போக்கா இருக்கார்.